அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வச்சு யாருக்கெல்லாம் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். இது எப்படி அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி கிடச்சிதுன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு குரூப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடியோவில் போட்டு ஜாப் பாசிபிலிட்டிஸ் எப்படி அப்படின்றத சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லிங்க்கு தரேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மோட லிங்க்கு. அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் சில டீட்டெயில், இந்த குரூப் 4 ரிசல்ட்டு சம்மந்தமான டீட்டெயில் வந்து ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் வந்து ஒரு இமேஜ், அந்த இமேஜில் வந்து நீங்கள் ஃபைல் வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது இமேஜாக ஃபைலை வந்து அட்டாச் பண்ணணும். அதில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ஒன்று டெலகிராமில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்மில். ஸோ இந்த 2 இமேஜஸையும் எடுத்து அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்லாம் இங்கே வச்சு உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. இது வந்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்னு போயிட்டுருக்கோம். இதில் வந்து ஒரு 25 பேரோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு இருக்குது, இங்கே என்ன கம்யூனிட்டின்னு இருக்குது, ஓகேங்களா? கம்யூனல் கேட்டகரி, ஜூனியர் ஸ்டண்டோட ரேங்க் இருக்குது, டைப்பிஸ்டோட ரேங்க் இருக்குது, ஓகேங்களா? ஸ்டெனோ இருந்தாங்கன்னா ஸ்டெனோவோட ரேங்க் இருக்கும். ஸோ ஜூனியர் ஸ்டண்டில் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்காங்க, ஸ்டெனோவில் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்காங்க, டைப்பிங் வச்சு எத்தனை கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த டைம் வந்து நமக்கு எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம், நீங்களே அனலைசிஸ் பண்ணலாம். சைட் பை சைடு நானும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. இப்போ ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஜேஏ ஜென்ரல் கேட்டகரினா 1500 வரைக்கும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். 1600 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1600க்கு மேலே ரொம்ப கஷ்டம்தான். இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே வந்து பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 1100 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1200 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கம்யூனல் கேட்டகரி, கம்யூனல் ரேங்க் சொல்கிறேன். இது வந்து ஜூனியர் ஸ்டண்ட் விஏ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். 1200க்கு மேலே கம்யூனல் கேட்டகரி பிசி இருந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும், கவுன்சிலிங் நடந்து முடிக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இங்கே ஒரு அசம்ஷனில் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் 850 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 920 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க கவுன்சிலிங் நடக்க நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அடுத்து எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 500 வரைக்கும் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். 550 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 550க்கு மேலே கவுன்சிலிங் நடக்க அந்த சுச்சுவேஷன் பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 90 அவங்களோட கம்யூனல் ரேங்க் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், கிடைக்கும் ஜாபு. 110 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 110க்கு மேலே கம்யூனல் ரேங்க் இருக்கிறவங்க கவுன்சிலிங் நடக்க அதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து எஸ்டி கேட்டகரி 30 வரைக்கும் கன்ஃபார்ம் கிடைக்கும். 35 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 35க்கு மேலே கவுன்சிலிங் நடக்க தான் நமக்கு தெரியும். அடுத்து பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 95 வரைக்கும் அவங்களோட கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 115 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 115க்கு மேலே வந்து அவங்களோட கம்யூனல் ரேங்க் நம்ம கவுன்சிலிங் நடக்க அதோட அப்டேட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஜூனியர் ஸ்டண்டுக்கு. டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி சிம்பிளாக சொல்லிடுறேன். டைப்பிஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களோட ஓவரால் ரேங்க்கு, ஓகேங்களா, 920 அது வரைக்கும் கிடைக்கும். 970 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா 650 வரைக்கும் கிடைக்கும். 720 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 470 வரைக்கும் கிடைக்கும். 510 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி இருந்தீங்கன்னா 310 வரைக்கும் கிடைக்கும். 340 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்சிஐ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 45 வரைக்கும் கிடைக்கும். 55 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 15 வரைக்கும் கிடைக்கும். 20 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 50 வரைக்கும் கிடைக்கும்.
65 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு. இப்போ ஸ்டெனோ எடுத்துக்கோங்க. ஸ்டெனோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 190 வரைக்கும் ஓவரால் ரேங்க் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். 210 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவே பிசியாக இருந்தீங்கன்னா 140 வரைக்கும் கம்யூனல் கேட்டகரி கிடைக்கும். 160 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மார்க்கு கிடையாதுங்க, இது கொஸ்டினும் கிடையாது, இது ரேங்க்கு. ஓகேங்களா? 140 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் பிசியில் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது கிடைக்கும் கண்டிப்பாக. 160 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 100 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். 115 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எம்பிசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி 50 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். 65 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து எஸ்சிஏ கேட்டகரி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டெனோ. எஸ்சிஏ கேட்டகரி 10 ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். 15 ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 15 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். 20 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்குது, அதுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோவில் பிசிஎம் 20 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் கிடைக்கும். 25 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம கவுன்சில் நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களோட கம்யூனல் ரேங்க் 40 கூட நான் பார்த்தேன். ஓகேங்களா? 20 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்குங்க. 25 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 40 ரேங்க் வந்து நம்ம கவுன்சில் நடக்க நம்ம பார்ப்போம் எவ்வளோ தூரம் கிடைக்குதுன்றது. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ அடுத்த டைம்லாம் வந்து இப்போ பிசிஎம்க்கும் கட் ஆஃப் வந்து, அதாவது பிசிஎம்க்கும் கொஞ்சம் காம்படிஷன் வந்துருச்சு. ஏன்னா 40 பேர் இருக்காங்க. கம்யூனல் ரேங்க் 40 வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு 3.5 தான். நான் சொல்கிற ஸ்டெனோ பற்றி சொல்லியிருக்கேன். 3.5 தானே. ஸோ இப்போ இருக்கிறதே 371 வேக்கன்சி தான். இதில் 3.5னா பார்த்துக்குங்க, ஒரு 12 கிட்டத்தட்ட 12 தான் வருது. அதுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 தான் வரும். ஓகேங்களா? ஆனால் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருக்கிறதுனால நான் 20 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். 25 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போத்தையும் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ப்ரொடிக்ஷன் பண்ணியிருப்போம். என்னென்னா எஸ்டிக்கும் பிசிஎம்க்கும் ஸ்டெனோவில் ஒரு ஹையர் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். பட் இனிமேல் வந்து அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். எஸ்டிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிசிஎம்க்கு வந்து காம்படிஷன் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டெனோவில் பிசிஎம்க்கும் காம்படிஷன் வந்துருச்சு. ஏன்னா கம்யூனல் ரேங்க் 40 இருக்காங்களேங்க. 40 இருக்காங்கன்னா இதை வந்து சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. கம்யூனல் ரேங்க் பிசிஎம்மில் கம்யூனல் ரேங்க் 40 இருக்காங்க. ஒரு ஹையராகவே இருந்துட்டு போகிறாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அப்படி பார்க்க போனால் இனிமேல் அடுத்த டைம்லாம் வந்து எல்லாமே போத் ஹையர் தான் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பார்ப்போம். இது வரைக்கும் சொன்ன விளக்கமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் பார்ப்போம். இப்போ எஸ்சி கேட்டகரி 216 மார்க்கு. 216 மார்க்குனா கிட்டத்தட்ட ஒரு 144 கொஸ்டின். ஓகேங்களா? 144 கொஸ்டின். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட் வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து எம்பிசி கேட்டகரி 228 மார்க்கு. 228 மார்க்னா 152 கொஸ்டின். ஓகேங்களா? 152 கொஸ்டின். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்க் 833. ஓகேங்களா? 833 கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து கிடைக்கும். 152 கொஸ்டின் எம்பிசி கேட்டகரி. இவங்களோட கம்யூனல் ரேங்க் 833 கண்டிப்பாக கிடைக்கும். டைப்பிஸ்ட்டு 182 அவங்களோட கம்யூனல் ரேங்க்கு. ஓகேங்களா? 182ன்றப்ப இங்கேயும் கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஸ்டெனோவில் 3வது ரேங்க்கு. ஓகேங்களா? 3rd ரேங்க்கு ஸ்டெனோவில். ஓகேங்களா? ஸோ இதுவும் கிடைக்கும். 3மே கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட்டு கண்டிப்பாக வருங்க. இது வந்து நான் இப்போ சொல்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். ஸ்டெனோவை வந்து ஜாப்லேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோ வேணாம், அதை வந்து ஜாபில் அவாய்ட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல டிபார்ட்மெண்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நல்ல டிபார்ட்மெண்ட்டு, சொந்த ஊர். ஓகேங்களா? இது 2 நேட்டிவ், இது தாங்க முக்கியம். நீங்கள் வந்து ஜூனியர் ஸ்டாராக இருக்கட்டும், டைப்பிஸ்டாக இருக்கட்டும், ஸ்டெனோவாக இருக்கட்டும்,
இப்போ இன்னொரு டவுட் வரலாம். நீங்கள் வந்து வேறு ஒரு ஊரில் இருந்துட்டு வேறு ஊரில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக் வேக்கன்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மதுரையில் இருக்கீங்க, ஆனால் மதுரையில் வேக்கண்ட் இல்லை ரெவன்யூவில், ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு திருச்சியிலையோ அல்லது வந்து கரூர்லேயோ ஏதோ ஒரு ரெவன்யூவில் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்க நேட்டிவ் ஆள் திருச்சியிலையோ கரூர்லேயோ எடுக்கிறீங்க அப்படின்னா, பின்னாடி வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர்லையோ அதுலேயோ உங்களுக்கு போய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், ஓகேங்களா? வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் ஒரு 1 or 2 இயர்ஸில் கிடைக்கும். எவ்வளோ வருஷம்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 1 or 2 இயர்ஸில் கிடைக்கும், 3 இயர்ஸ் கூட ஆகலாம், புரியுதுங்களா? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபரும் வாங்கியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் கவலைப்படாமல் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட், நல்ல டிபார்ட்மெண்ட்டை எடுத்துடணும், ஓகேங்களா? ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெவன்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்லாம். ஸோ இது எங்கேனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 1 or 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ்க்குள்ளே மாறிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க, ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் முக்கியம், ஒன்று, புரியுதுங்களா? இன்னொன்று, ரெண்டாவது விஷயம் என்னென்னா சொந்த ஊரும் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு சில வருடங்களில் சொந்த ஊருக்கு வந்துடலாம், ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நீங்கள் ஸ்டேட் வைஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், சொந்த ஊருக்கு பின்வரும் நாட்களில் 1 or 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எதுனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சில இதெல்லாம் இப்போ செக்ரட்டரியேட்லாம் எடுத்திங்கன்னா இப்போ அந்த இடத்த விட்டு நீங்கள் உங்களால் வர முடியாத மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. செக்ரட்டரியேட்லாம் எடுத்துட்டிங்கன்னா வர முடியாது, அங்கே அந்த சென்னை விட்டு வெளில வர முடியாது. ஸோ அப்படியும் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. இல்லை சென்னை ஓகே தான் சார் அப்படின்னா ஓகே, எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் சொல்கிறேன், ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். ஏன் சார் இவ்வளோ வள கொலகலன்னு இவ்வளோ பெரிய கதையை சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், ரீசன் இருக்குது, என்னான்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த இடத்துல 833 இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஜூனியர் ஸ்டனில் கிடைக்குங்களா, ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டன் கிடைக்குங்களா? இவங்க போய் இந்த இடத்துல வந்து ரொம்ப கடினமான டிபார்ட்மெண்ட், நான் வந்து மோசன்ற வார்த்தை யூஸ் பண்ணலைங்க, ரொம்ப கடினமாக வேலை பளுவும் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது எக்ஸ்ட்ரா டைம் 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு துறையோ, இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணுறக்கூடிய துறையோ லாஸ்ட்டில் வந்து இவங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஏன்னா படிப்படியாக அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ ரெவன்யூ, ரிஜிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்தாலும் அது ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட், ஓகே, அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஓகேன்ற அந்த மைண்ட் செட் இருக்கும், அதெல்லாம் எடுப்பாங்க, ஓகேங்களா? ஆரம்பத்துலேயே அதெல்லாம் எடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா கூட எடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணுன்னு தெரிஞ்சால் கூட, சனிக்கிழமை வேலை ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேலை இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அதெல்லாம் எடுத்துருவாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீதித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கடினங்க. ஸோ இவங்க இந்த 833 கம்யூனல் ரேங்க்குக்கு கோர்ட்டு தான் கிடைக்கும், புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இந்த இடத்துல போய் கோர்ட்டை சூஸ் பண்ணுறது அவங்களோட வாழ்க்கைக்கே தவறான முடிவாக போயிடும், புரியுதுங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கவனிங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வந்து என்னோடய 6 வருட அனுபவம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 6 வருட அனுபவம், ஓகேங்களா? அதெல்லாம் கண்ணெதிராக பார்த்துட்ருக்கோம். யாரும் போய் வந்து அங்கே கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சில பேர் என்ன நினைப்பாங்க, என்னடா ஜூனியர் ஸ்டாண்டை வந்துட்டு டைப்பிஸ்ட்டில் போய் எடுக்க சொல்கிறியே, ஜூனியர் ஸ்டாண்டை டைப்பிஸ்ட்டில் எடுக்க சொல்கிறேன், அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு என்னை திட்டுவாங்க. பரவாயில்லங்க, திட்டுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதாவது இங்கே பாருங்கள், இந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னா இதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. இவங்களுக்கு இத்தனை வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்குது. இவங்க சூஸ் பண்ணிட்டுமே, இவங்க சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கைட் பண்ணலாமே. பாவம் தானேங்க இவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும்ல. ஸோ இவங்க சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல போய் ஒரு கஷ்டமான டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது ஒரு தவறான முடிவு, மிக தவறான முடிவு. அதே இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட், அதாவது இவங்களுக்கு பிடிச்ச ஊரோ பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டோ அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகம், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அதிகம் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு கிடைக்கும், பிடிச்ச ஊர் கிடைக்கும், இந்த இடத்துல அதிகம். அதனால் இந்த டைப்பிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், சார் அப்படின்னா இங்கே ஸ்டெனோவில் அவங்க ரொம்ப முன்னாடி இருக்காங்களா சார்?
ஓகேவா? ஸ்டெனோவில் வந்து ரொம்ப முன்னாடி இருக்காங்களே. இதில் இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்லன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கேட்குற கொஸ்டின், நீங்கள் நினைக்கிற கொஸ்டின் கரெக்ட்டுங்க. ஆனால் என்னன்னா, மொத்தமாக ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது எனி டிபார்ட்மெண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட ஒர்க்கு ரொம்ப கடினங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட ஒர்க்கு அந்த ஸ்டெனோலேருந்து அசிஸ்டண்ட்டாக ப்ரமோட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டெனோவோட ஜாப் வந்து உங்களுக்கு கஷ்டம். இல்லை சார், நான் ஸ்டெனோவில் வந்து அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த 5 வருஷம் கஷ்டப்பட தயார்னா கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடணும். இங்கேயும் போகக்கூடாது, டைப்பிஸ்ட்டும் போகக்கூடாது. ஸ்டெனோவில் வந்து சார் நான் 5 வருஷம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 5 வருஷம் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு ப்ரொமோஷனில் போகிறீங்கன்னா 6வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் கிடைக்கிது, இல்லை 7வது வருஷம் அசிஸ்டன்ட் ப்ரமோஷன் கிடைக்கிதுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே ஸ்டெனோ ஒர்க்கு கஷ்டம். அந்த 5 வருஷம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு 5-6 வருஷம் அந்த ப்ரொமோட் ஆகிற வரைக்கும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் போஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா, ஓகேங்களா, இந்த இடத்துலையே உங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிதுன்னா ஸ்டெனோவை தவிர்த்துடணும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக தவிர்த்துடணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேங்களா? இந்த இடத்துலையும் ஒரு வேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாத டிபார்ட்மெண்ட் கிடைக்கிது, கொஞ்சம் ரொம்ப கடினமான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிதுன்னா ஸ்டெனோவில் வந்து எடுக்கணுங்க. ஆனால் மோஸ்ட்லி எப்படி ப்ரிஃபர் பண்ணணுன்னா, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா, எலிஜிபிள் இருக்கும்போது இந்த இடத்துல ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு கடினமான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிதுன்னா அங்கே சூஸ் பண்ணக்கூடாது. டைப்பிஸ்ட்டில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிதுன்னா அங்கே சூஸ் பண்ணிடணும். இப்போ ஸ்டெனோவில் நல்ல டிபார்ட்மெண்ட் அல்லது வந்து ஒரு கடினமான டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் டைப்பிஸ்ட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிடணுங்க. இதுதாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டெனோ ஜாப் வந்து கஷ்டங்க. கொஞ்சம் அந்த ஸ்டெனோலேருந்து அசிஸ்டண்ட் ஆகிற வரைக்கும் கஷ்டங்க. ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருவீங்க. ஸோ அதனால நான் சொல்ல வரேன், இங்கே டைப்பிஸ்ட் ஓகேவாக இருக்கும் ஸ்டெனோவை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் முக்கியம். அதே மாதிரி சொந்த ஊருக்கு ரிட்டன் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ரிட்டன் வந்துடலாம். ஸோ எங்கே உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அவைலபிளுங்க. இந்த இடத்துல அவைலபிள் இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு மீடியம் லெவல் டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக ஸ்டெனோக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல மீடியம் லெவல் டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கிது, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாம், ஸ்டெனோக்கு வந்து ஒரு 5 வருஷம் அல்லது 6 வருஷம் ப்ரொமோட் ஆகிற வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஆகிட்டிங்கன்னா நார்மலாகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல சார் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, இங்கேயும் போக மாட்டேன், இங்கேயும் போக மாட்டேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் போக மாட்டேன், ஸ்டெனோவும் போக மாட்டேங்க. டைப்பிஸ்ட்டில் போய் ஓரளவுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்டோ அல்லது மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டோ எடுத்துகிட்டு அங்கே உட்காந்துருவேன். இது என்னோடய டிசிஷன். இது வந்து உங்கள் டிசிஷன் என்ன? நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன்ல, இதை வச்சு உங்களுக்கு எது வந்து ஷூட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 3லேயுமே கிடைக்கும், பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து வேறு எந்த ரேங்க்கையும் பார்க்க தேவையில்ல. டைப்பிஸ்ட் 1 டைப்பிஸ்ட்டாக இருக்கவங்க டைப்பிஸ்ட் 1 ரேங்கை பார்த்தா போதும். ஸ்டெனோவாக இருக்காங்களும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1 இந்த ரேங்கை பார்த்தா போதும். ஓகேங்களா? டைப்பிஸ்ட் 2 டைப்பிஸ்ட் 3லாம் பார்க்க தேவையில்ல. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2, 3, 4 எதுவுமே பார்க்க தேவையில்ல. வேறு ஒன்றும் இல்லை. 1, 2, 3, 4னால் என்ன? இதில் சில போஸ்ட் இருக்கும், இதில் சில போஸ்ட் இருக்கும், இதில் சில போஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி தான் ஸ்டெனோலேயும் அதான், ஒவ்வொன்றுலேயும் சில போஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா இதில் வந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்கும், இதில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? நார்மலாக ஒரு ஆவரேஜான விஷயம் எங்கே இருக்குன்னா இங்கே டைப்பிஸ்ட் 1லையும் ஸ்டெனோ 1லையும் இருக்கும். மீதி எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸோ இப்போ அடுத்து ரொம்ப பேசிட்டோம். ஸோ இப்போ அடுத்து இனிமேல் டக்குன்னு போவோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி 166.50. ஓகேங்களா? எங்கே வராங்க? 166.50. 107 கொஸ்டின் போட்டிருக்காங்க. எஸ்சி கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரி, ஜூனியர் அசிஸ்டண்ட் வராது, டைப்பிஸ்ட் வராது, ஸ்டெனோவில் வந்து ஸ்டெனோலையும் வராதுங்க. ரொம்ப 107 கொஸ்டின்றது ரொம்ப கம்மிங்க. தவறாக எடுத்துக்க வேணாம். ஸோ அடுத்த டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 ரேங்க்கில் இருக்கீங்க, கம்யூனல் ரேங்க் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை 65க்குள்ளே இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரேங்க் ரொம்ப தள்ளி போயிடுச்சுங்க. நம்ம போன டைமே ஸ்டெனோவுக்கு வந்து ரேங்க்கை ரொம்ப தள்ளி சொல்லிட்டோம். நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? ரேங்க்கை வந்து
இப்போ நான் பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிரும். கவுன்சிலிங் டைம் முடிஞ்சு வெக்ஸ் ஆயிடுவீங்க நீங்கள். இது கிடச்சிரும்னு சொல்லி நான் சொல்கிற வார்த்தையை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 அடுத்த குரூப் 4 வந்து ரிசல்ட் வந்தால் கூட உங்களுக்கு அது மன வருத்தமாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட ரீசெண்டாக ஒரு 4-5 பேர் பேசினாங்க. சார் ரேங்க் அதிகமாக சொல்லிடாதீங்க சார், நான் போன தடவை பாதிக்கப்பட்டுட்டேன்னு ஒரு 4-5 பேர் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் எது வந்து கண்டிப்பாக பாசிபிளோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ வந்து இவங்க வந்து எம்பிசி கேட்டகரி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் 220.50 ஒரு 147 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிஸ்ட்டில் வந்து 540 கண்டிப்பாக வந்து டைப்பிஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ அடுத்தது 226.50 226.50 பிசி கேட்டகரி மேல் பிஎஸ்டிஎம் 226.50னா 151 மார்க். 151 கொஸ்டின். ஓகேங்களா? 151 கொஸ்டின். இவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்டில் கடைசியில் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டண்டில் கடைசியில் ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட்டில் வந்து 323 இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல டைப்பிஸ்ட்டில் எந்த குறையும் இல்லை. டைப்பிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடச்சிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 202.50 மார்க்கு. 202.50னா 135 கொஸ்டின்ங்க. 135 கொஸ்டின். வெயிட் பண்ணுங்கள். நூற்றி 135 கொஸ்டின்ஸ். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டாண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட் வாய்ப்பு இல்லை, ரெண்டுமே வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 216 மார்க்கு எம்பிசி ஃபீமேல் கேட்டகரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 216 மார்க் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 144 கொஸ்டின். 144 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட்டும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் 222 மார்க்கு. 222 மார்க்னா 148 கொஸ்டின். ஓகேங்களா? பிசி ஃபீமேல் அதே மாதிரி பிசி மேல் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு நல்லா பாருங்கள், இந்த ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 587. ஓகேங்களா? பிசி கேட்டகரி. டைப்பிஸ்ட்லேயே உங்களுக்கு நார்மல்லே கிடச்சிரும். ஓகேங்களா? நார்மல்லே கிடச்சிரும். பட் இவங்க வந்து அவங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க்கு, ஸ்பெஷல் கேட்டகரி நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியல. ஆனால் டைப்பிஸ்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இங்கே ஜூனியர் ஸ்டண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்மளால் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ண முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியும் அனலைசிஸ் பண்ண முடியல, டஃப்பாக இருக்குது. டெஸ்டிடியூட் விடோ கேட்டகரியும் அனலைசிஸ் பண்ண முடியல, டஃப்பாக இருக்குது. நான் எக்ஸர்வீஸ்மேனுக்கும் டெஸ்டிடியூட் விடோவுக்கும் ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ண முடியுது. பட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க் வந்து சுத்தமாக அனலைசிஸே பண்ண முடியல. டேட்டாஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கப்புறம் 220.50 மார்க்கு பிசி மேல் பிஎஸ்டிஎம். 220.50னா கிட்டத்தட்ட 147 கொஸ்டின்ங்க. ஜூனியர் ஸ்டாண்ட் வாய்ப்பு இல்லைங்க. பிசி கேட்டகரி. டைப்பிஸ்ட் வந்து 767ங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு கொஸ்டின் முன்னாடி போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ டைப்பிஸ்ட்டு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு புரியுது. இது வந்து ஒரு பிசி பொறுத்த வரைக்கும், டைப்பிஸ்ட்டுக்கு பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 650 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். 720 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது 767. இப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, கவுன்சிலிங் நடக்க அது ஆப்ஷன்டீஸ் பொறுத்து ஜூனியர் ஸ்டாண்டு டைப்பிஸ்ட் எவ்வளோ பேர் வந்து ஜூனியர் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அதுக்குன்னு படிக்காமல் வெயிட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணிக்கிட்டே படிக்கவும் முடியாது. ஸோ இது வந்து 2 கட்ட மனநிலை தான். கொஞ்சம்
திக்கு பக்குன்னு தான் இருக்கும் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும். அடுத்தது எம்பிசி கேட்டகரி ஃபீமேல் பிஎஸ் டைம் 229.50 மார்க், 153 கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டண்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டண்டும் கிடைக்கும், டைப்பிஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. உங்களுக்கு எதில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டு கிடைக்குதோ அதில் சூஸ் பண்ணுங்கள். இங்கே கிடச்சிருச்சுன்னா ஓகே, இங்கே சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 229.50 மார்க், கிட்டத்தட்ட 153 கொஸ்டின். இவங்களுக்கு வந்து ஜூனியர்ஸ்ட்டும் கிடைக்கும், டைப்பிஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இவங்களும் அதே தான், நல்ல டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜூனியர் ஸ்டண்டோ அல்லது டைப்பிஸ்ட்டோ எதில் உங்களுக்கு நல்லா அமைதோ அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் 223.50 மார்க், 223.50 அப்படின்னா 149 கொஸ்டின்ங்க. ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும், ஸ்டெனோவும் கிடைக்கும். டைப்பிஸ்ட்டில் வந்து 455. ஓகேங்களா? கொஞ்சம் கடைசின்னு சொல்ல முடியல, ஒரு கடைசியிலேருந்து ஒரு 200 ரேங்க்கு முன்னாடி இருக்கீங்க. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்டெனோவில் பாருங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஒரு லோயர் ஒரு ஹையர், ஆனால் மார்க் வந்து நல்ல மார்க்கு, ஆனால் ஒரு லோயர் ஒரு ஹையர். அதனால் இவங்களுக்கு ஸ்டெனோவில் கிடைக்காது, ஜூனியர் ஸ்டென்லேயும் கிடைக்காது, டைப்பிஸ்ட்டில் தான் கிடைக்கும். இதுதான் வேறு வழி இல்லாமல் இதுதான் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டெனோவில் ஒரு லேயர் ஒரு ஹையரு, அதனால் மார்க் பின்னாடி போயிடுச்சு, ரேங்க் பின்னாடி போயிடுச்சு. ஜூனியர் ஸ்டெனில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பின்னாடி தான் இருக்காங்க, இதுவும் வாய்ப்பு இல்லை. டைப்பிஸ்ட்டில் மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 180 மார்க், 120 கொஸ்டின் எஸ்சி மேல் கேட்டகரி. ஓகேங்களா? இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டெண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட்டும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். 65 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க, கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டெனோவில். ஸோ அதுக்கப்புறம் 193.50 மார்க்கு பிசி மேல் கேட்டகரி, ஒரு 129 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 129 கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஜூனியர்ஸ் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட்டும் வாய்ப்பு இல்லை, ஸ்டெனோவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்டெனோவில் 371 வேக்கண்ட்டு தான் இருக்குது. இங்கே கம்யூனிலே 478 வந்துட்டேங்க. ஸோ 219 மார்க் எம்பிசி மேல், 219னா 146 கொஸ்டின், 146 கொஸ்டின்களா. இப்போ வந்து இதில் வந்து ஜூனியர்ஸ்ட்டு வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட்டும் வாய்ப்பு இல்லைங்க. டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி. ஓகேங்களா? எம்பிசியில் வந்து ஒரு 650க்குள்ளே, 470க்குள்ளே இருக்கணும். எம்பிசியில் ஒரு 470க்குள்ளே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு 510 வரைக்கும் இருந்தால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப பின்னாடி இருக்கீங்க. பட்டு நான் இங்கே என்ன சொல்லிக்கிறேன்னா, ஜென்ரலாக நீங்கள் 140க்கு மேலே போட்டிருந்தாவே இது வந்து நல்ல மார்க் தாங்க. கொஸ்டின் சொல்கிறேன், ஒரு 200க்கு 140 கொஸ்டினை தாண்டி இருந்தீங்கன்னாவே இது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்டுன்னு சொல்லலாம். என்ன சொல்ல போனால் 135 கொஸ்டின்ஸை நீங்கள் தாண்டிட்டிங்கனாவே இது வந்து ஒரு ரொம்ப நல்ல மார்க்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த 135 கொஸ்டினில் இருந்து அங்கே கட் ஆஃப் வருது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 152 கொஸ்டின் வரலாம், அல்லது 151 வரலாம், அல்லது 153 வரலாம். ஸோ இதுக்குள்ளே கட் ஆஃப் வருதுங்களா? ஒன்றும் இல்லை, 135லேருந்து 155 கொஸ்டின் வரைக்கும் போட்டவங்களுக்கு அந்த இடத்துல வந்து லக்கு தாங்க. ஓகேங்களா? 135 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் படித்து போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு 20 கொஸ்டின் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த 20 கொஸ்டின் தான் தீர்மானிச்சிருச்சு. அந்த 20 கொஸ்டின் வந்து இங்கிட்டா அங்கிட்டா, ஏவா பியா சியா டியா, 2 ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது 3 ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கலாம். புரியுங்களா? 3ல் 1 வரலாம், அல்லது 2ல் 1 வரலான்னு நினச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரப்போ இந்த 20 கொஸ்டினில் லக்கு இருக்கணும். இந்த இடத்துல சொல்ல போனால் லக்கு இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு 135 கொஸ்டின் வரைக்கும் போடலாங்க. இதுக்கு மேலே போட்டவங்கெல்லாம் 135லேருந்து 155 வரைக்கும் போட்டவங்க சேம் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமில் சேம் தான். இதனால் யாரும் வந்து கோச்சிக்க வேணாம். அதனால் 155 போட்டவங்க என்ன என் திறமையை குறைவாக மதிப்பிடுறீங்களா அப்படின்னு நினச்சிக்க வேணாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா,
இந்த இடத்துல நிறையா அவுட் ஆஃப் கண்டென்ட் போயிருக்காங்களா, அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல வரல, அது ஒரு மாதிரியாக கேட்டு வச்சிட்டாங்களா. அதனால் வந்து ஒரு 135 வரைக்கும் ஓகேங்க. அந்த 135லேருந்து 155 வரைக்கும் போட்டதெல்லாம் அது இடையில லக்கு தாங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக லக்குன்னு சொல்ல, நான் தான் சொல்கிறேன், ஒரு 135 வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே போட்டதெல்லாம் லக்கு தாங்க. லக்கு தான் காரணம். இங்கே 135 போட்டவங்களும் 155 போட்டவங்களுக்கும் அங்கே என்ன வேலை செஞ்சுருக்கு, அந்த இடத்துல லக்கு ஃபேக்டர் வேலை செஞ்சுருக்கு. ஸோ அப்போ அடுத்தது பார்ப்போம். 202.50 மார்க்கு, 135 கொஸ்டின், எம்பிசி ஃபீமேல் கேட்டகரி, ஜூனியர்ஸ்னு கிடைக்காது, டைபிஸ்ட் கிடைக்காது, டேரெக்டாக ஸ்டெனோக்கு வந்துடும். 111 ஓகேங்களா, 111 எம்பிசி கேட்டகரி, 202.50 மார்க்கு, 135 கொஸ்டின்ங்க. ஓகேங்களா, இன்னும் சொல்ல போனால் ஸ்டெனோக்கு அதிரடியே கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 145 எதிர்பார்த்து அப்புறம் 142 அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ 140க்கும் கீழே போயிட்டுருக்குங்க கட் ஆஃப். ஸ்டெனோக்கு வந்து பிசிஎம்பிசிக்கெலாம் 140க்கும் கீழே போயிட்டுருக்கு கட் ஆஃப் ஸ்டெனோவில். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்க போனால் ஸ்டெனோவுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் இந்த கம்மியான வேக்கண்ட்டுக்கே ஒரு 10 கொஸ்டின் டிஃபர் ஆகுது. டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரு 148 கொஸ்டின்னு வச்சுக்கலாம், ஸ்டெனோவில் ஒரு 138 கொஸ்டின்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, சார் நீங்கள் வந்து 142 கொஸ்டின்னு சொன்னீங்களா சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா, ரேங்க் படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக தாங்க வருது. இங்கே பாருங்கள், இப்போ 111 கம்யூனல் ரேங்க்கில் இருக்காங்க எம்பிசி கேட்டகரி. ஓகேங்களா, எம்பிசி கேட்டகரி 111 கம்யூனல் ரேங்க்கில் இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் 100 வரைக்கும் கன்ஃபார்முங்க. 100 வரைக்கும் எம்பிசியில் கன்ஃபார்மு. இந்த இடத்துல 100க்குள்ளே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம். 115 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரி இவங்களோட ரேங்க்குக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தா கூட இங்கே வந்து பாருங்கள், இவங்களோட கொஸ்டின் 135ங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 137லாம் போட்டிருந்தா கன்ஃபார்ம் ஜாபு. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது ஸ்டெனோவில். ஓகேங்களா, கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஜூனியர் ஸ்டெனோட டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 4-5 கொஸ்டின்ங்க. டைப்பிஸ்ட்லேருந்து ஸ்டெனோக்கு 10 கொஸ்டின் கம்மியாக இருக்குங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா, பல இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். 213 மார்க் பிசிஎம் ஃபீமேல் கேட்டகரி, 213 மார்க்னால் 142 கொஸ்டின்ங்க. 197 இருக்காங்க, 197 பிசிஎம் 197வது ரேங்க்கு. ஜூனியர் ஸ்டண்ட் வராதுங்க. டைப்பிஸ்ட்டில் இவங்களுக்கு வராது, ஏன்னா இவங்க டைப்பிஸ்ட்டில் பாருங்கள் ஒரு லோயர் ஒரு ஹையருங்க, ஒரு ஹையர் ஒரு லோயரில் இருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் டைப்பிஸ்ட்லேயும் வராது. இவங்க ஒருவேளை போத் ஹையர் முடிச்சிருந்தாங்கன்னா வேலை கிடச்சிருக்கும் டைப்பிஸ்ட்டில். இப்போ 216 மார்க்கு பிசி ஃபீமேலு, 216 மார்க்குனால் 144 கொஸ்டின்னு. ஜூனியர் ஸ்டண்ட் வராது, டைப்பிஸ்ட் வராது. ஸ்டெனோவில் வந்து ஸ்டெனோவில் கண்டிப்பாக கிடைக்குங்க. 69 கம்யூனல் ரேங்க்கு, பிசி கேட்டகரி கம்யூனல் ரேங்க் 69, ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்தது 225 மார்க்கு எம்பிசி ஃபீமேல், 225 மார்க்னால் 150 கொஸ்டின்ங்க. ஜூனியர் ஸ்டண்ட் வந்து வராதுங்க. டைப்பிஸ்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இப்போ அடுத்து 223.50 மார்க், 149 கொஸ்டின் எம்பிசி. ஜூனியர் ஸ்டண்ட் வராதுங்க. டைப்பிஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் கிடைக்குங்க, டைப்பிஸ்ட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும். கடைசியில் தான், அதாவது கிடைக்கும் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா கடைசியில் கிடைக்கும், ஆனால் கிடச்சிரும். டிஎன்பிசி குரூப் 4ல் டைப்பிஸ்ட்டாக ஏதோ ஒரு துறை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 222 மார்க்கு பிசி ஃபீமேல், 222 மார்க்னால் 148 கொஸ்டின்ங்க. இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 612 கம்யூனல் ரேங்க் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து டைப்பிஸ்ட் வந்து கிடைக்குங்க. இவங்களுக்கும் கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டில் இறுதி நேரத்தில் டைப்பிஸ்ட்டாக ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடச்சிரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில். ஸோ 202.50 மார்க்கு, 135 கொஸ்டின், பிசி மேல் கேட்டகரி. ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட் வாய்ப்பு இல்லை, ஸ்டெனோவும் வாய்ப்பு இல்லைங்க.
202.50 மார்க்கு, 135 கொஸ்டின். ஸ்டெனோவில் பாருங்கள், இந்த ஒரு 134 கொஸ்டின்லேருந்து 137 கொஸ்டின் வரைக்கும் அதிகமான நபர்கள் இருக்காங்க. 134 கொஸ்டின்லேருந்து 137 கொஸ்டின் வரைக்கும் ஸ்டெனோவுக்கு சொல்கிறேன். ஸ்டெனோவுக்குன்னு வரும்போது இங்கே இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு 138 போட்டிருந்தீங்கன்னா அசால்ட்டாக கிடைக்கிற மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ 281 கம்யூனல் ரேங்க்னா ரொம்ப பின்னாடிங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதனால் இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அடுத்து 214.50 மார்க்கு, பிசி ஃபீமேல் 214.50னா 143 கொஸ்டின். இவங்களுக்கு வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட் வாய்ப்பு இல்லை. ஸ்டெனோவில் வந்து 80வது ரேங்க். கண்டிப்பாக ஸ்டெனோ கிடைக்குங்க, கண்டிப்பாக ஸ்டெனோ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 228 மார்க்கு எம்பிசி. 228 மார்க் அப்படின்னா 152 கொஸ்டின் எம்பிசி. இங்கே பாருங்கள், 650 வரைக்கும் கன்ஃபார்ம் நம்ம சொல்லியிருந்தோம். 720 வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். கொஞ்சம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 650க்குள்ளானா கன்ஃபார்ம், 720 வரைக்கும்னா வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு ஜாப் கிடைக்குதோ இல்லையோ, அந்த கடைசியில் இறுதிக்கட்ட வரைக்கும் ஒரு திக் நிமிடங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பிசி மேல் கேட்டகரி 223.50 மார்க்கு, 223.50. ஸோ 149 கொஸ்டின். ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டூடெண்ட் வாய்ப்பு இல்லை, டைப்பிஸ்ட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதில் கிட்டத்தட்ட 25 ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருக்கோம். நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்கும்போது நிறையா பேசியிருக்கோம். அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போகணும், நிறையா வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும், டக்குன்னு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வந்துருச்சு நம்மக்கிட்ட. சார் என்னோடது வரலையே அப்படின்னு நினைக்க வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்கிட்ட வந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஏன் சார் அதை கமெண்ட்ஸ்லேயே தெரியப்படுத்தலாமே, இல்லை வந்து டெலகிராம்லேயே தெரியப்படுத்தலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே இதை சோசியல் மீடியாவில் போடும்போது மற்றவங்களும் அவங்களோட வாய்ப்பை தெரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் நம்ம சோசியல் மீடியாவில் போகிறது. கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணி அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட மொத்தமாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்தந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சரி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இதில் நீங்களும் நிறைய அனலைசிஸ் பண்ணலாங்க. தேங்க்யூங்க.